டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய நகரக்கூடிய பாதையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? உள் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுகள் கிடைக்குமா? கடலூர் மாவட்டத்தில் கரை கடந்து உள் மாவட்டங்களுக்கு அதிக மழை கொடுக்க போகுதா அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் இலங்கையில் 31 பேரை பலி வாங்கியிருக்கு. 100 பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இலங்கை முழுவதுமாகவே ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் மற்றும் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இலங்கையில் மழை கொஞ்சம் முடியவும் ஆரம்பிச்சிருக்குங்க. இலங்கை முழுவதுமாக மழையினுடைய தீவிரம் குறைஞ்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டை நோக்கி அந்த மேகக்கூட்டங்கள், இலங்கையை புரட்டி போட்ட அதே மேகக்கூட்டங்கள், அதே டிட்டுவா புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த புயல் நகரக்கூடிய திசையில் ஏதாவது சிறிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ஏன்னா தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் சென்னை வரைக்கும் போகும். அது வரைக்கும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் போது தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இப்போ வரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள இந்த டிட்டுவா புயல் வடக்கு திசை நோக்கி தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கு. நாகப்பட்டினத்திலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருக்கக்கூடிய இந்த மையம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்னும் நமக்கு வேகமாக நகரவும் ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். இன்று மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் மிக கனமழை முதல் அதி கனமழையானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் பதிவாகக்கூடும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை இருக்கு. இன்று மதியம் முதல் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை பெய்ய ஆரம்பிக்கும். குறிப்பாக மயிலாடுதுறையில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை பெய்ய ஆரம்பிக்கும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்று பகல் நேரங்கள் முழுவதுமாகவே நமக்கு படிப்படியாக மழை கணிசமாக அதிகரிக்க ஆரம்பித்து இரவு நள்ளிரவில் அதிகன மழையாக மாறிடும். இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரமடையும். அதில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக மழை வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசி கொண்டு வந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே மழையாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ராமேஸ்வரத்தில் ஏற்கனவே பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தாலுகாவில் மட்டும் பள்ளிகள் விடுமுறை அறிவிப்புகள் இன்று காலை நமக்கு வெளியானது. அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம். வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து இருக்க போகுது. இன்னைக்கும் நமக்கு நிறைய இடங்களில் கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக பெய்ய போகுது. நாளைய தினங்களிலும் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இன்று மதியம் முதல் நமக்கு கனமழை தொடங்கி பின்னர் இரவு நள்ளிரவில் அதி கனமழையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதியும் பலத்த மழை பதிவாகும். இரவு மற்றும் நள்ளிரவிலும் டெல்டா மாவட்டங்கள் விடிய விடிய கனமழை பதிவாகிறதுனால அதி கனமழை பெய்யும். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராக இப்போவே வேறொரு இடத்துக்கு நீங்கள் போகிறது நல்லது. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் பாருங்கள், 20 சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை வரப்போகுது. 20லிருந்து 25 சென்டிமீட்டருக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக டெல்டாவில் காத்திருக்கு. அதுக்கப்புறமா நாளைய தினங்களில் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள், நாளைக்கு கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை நாளைய தினங்களில் மிக கனமழை, அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் நாளைய தினங்களில் மழை சற்று தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். எத்தனை மாவட்டங்களில் எந்த நாளில் எந்த தேதியில் நம்ம மழை சொன்னோமோ சரியாக அந்த தேதிகளில் மழை வந்துகிட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழை வரும்ங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். சரியாக நமக்கு மழையும் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நாளைய தினங்களில் தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர் போன்ற இடங்கள், அதை தொடர்ந்து நம்ம உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்,
அதிக மழை பொழிவு நாளைய தினங்களில் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தினுடைய மற்ற இடங்கள் குறிப்பாக நம்ம மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் இன்று மட்டும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் கடலூர் வரை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் நாளைய தினங்களில் மிக கடுமையான மழை பொழிவு, மிக கனமழை முதல் அதி கனமழையாக எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் எப்படிங்க இருக்கும், மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வட தமிழக உள் மாவட்டங்களான வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து சேலம் மாவட்டங்கள் வரைக்கும் ரொம்பவே கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சியிலையும் பரவலாக மழை வந்து எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை இருக்கும். காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. நாகப்பட்டினத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்று பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும். காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வீச வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள். இங்கெல்லாம் காற்று வந்து ரொம்ப மிக மோசமாக பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கனமழை வராது அப்படின்னு நினச்சிடாதீங்க. மழை கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் தீவிரமடையும். 25 மாவட்டங்களில் மழை நமக்கு எதிர்பார்க்குறோம். குறிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு 12 முதல் 13 மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து கனமழை வலுவாகவும், நாளைய தினங்களில் மீதமுள்ள ஒரு 10 மாவட்டங்கள் 12 மாவட்டங்களில் நாளைய தினங்களிலும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடலோர மாவட்டங்கள் எல்லாமே 15 சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை கிடைப்பதற்கான சாதகமான சூழ்நிலை நம்ம வந்து பார்க்குறோம். மொத்தம் 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, இந்த புயல் பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை நோக்கி நகரணும். இல்லை அப்படின்னா நாகப்பட்டினத்தை தாண்டினதுக்கப்புறம் கடலூர் மாவட்டங்கள் கிட்ட வரும்போது கடலூர்லேயே வந்து கரையை கடந்து உள் மாவட்டங்களில் அதிக மழை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் 2 வாய்ப்புகள் இருக்குது. கடலூர் மாவட்டங்களில் கரையை கடந்து உள் மாவட்டங்களில் அதிக மழை கொடுப்பது. இன்னொரு வாய்ப்பு, அப்படியே நமக்கு வடக்கு திசை தொடர்ந்து நகர்றது போல கடலூர், செங்கல்பட்டு, சென்னை போன்ற இடங்களுக்கு நகர்ந்து அப்படியே நமக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நமக்கு எப்படி இருந்தாலும் மழை பொழிவுங்கிறது எங்கேயும் குறைய போகிறதில்லை. எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு நவம்பர் மாதத்தில் பற்றாக்குறையாக இருக்க வேண்டிய மழை பொழிவு நமக்கு வந்து பதிவாக தான் போகுது. இலங்கையில் வந்த அளவுக்கு மோசமான அதாவது மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள், வேதாரண்யம், வேளாங்கண்ணி இது போன்ற பகுதிகள் அதிகமாக பாதிப்புகள் இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி அதிக பாதிப்புகள் இருக்கும். இலங்கையில் எப்படி நமக்கு மழை இருந்துச்சோ அந்த மாதிரி நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாளைய தினங்களிலும் நமக்கு நிறைய மாவட்டங்களில் பொறுத்தவரை பள்ளிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு மழை ஆரம்பிக்கிறதுல சில தாமதங்கள் ஏற்பட்டது. ஏன்னா காலையில் 8 மணி 8:30 மணிக்கு மேலே தான் நமக்கு மழையே டெல்டா மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சது. குறிப்பாக நமக்கு 9 மணி போல் நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமானதை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து மாலை நேரங்கள், இரவு நேரங்களே நமக்கு வந்து மழை கொட்டி தீர்க்கும். அப்படிங்கிறதுனால இன்று மாலை இரவு நேரங்களில் நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியாகும். நம்ம தொடர்ந்து நம்ம லைவ் கொடுக்க போகிறோம். நம்ம லைவ் செக்ஷனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் நம்ம லைவ் வந்து கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. லைவ் வராதவங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் மறக்காமல் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாளைய தினங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை குறித்தும், அதே மாதிரி புயல் எங்கே இருக்குது, எவ்வளவு எத்தனை சென்டிமீட்டர் மழை வரப்போகுது, எங்கெல்லாம் நமக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம லைவ் செக்ஷனில் உங்கள் கமெண்ட் எல்லாமே நம்ம படித்து சொல்கிறோம். நண்பர்களே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.